டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே கொஞ்சம் உளுந்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நல்ல முழுசாக சின்ன வெங்காயம் கூடவே பூண்டு குழம்புக்கு தேவையான ஒரு கைப்பிடி பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க. அண்ட் இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் இப்போது இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நல்லா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அண்ட் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா இந்த கலவையை கொதிக்க விடுங்க. இது கொதித்து வந்தாலே குழம்பு ரெடி. ஃபைனலாக கொஞ்சோண்டு ஜாகரி பவுடரை போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டான பூண்டு குழம்பு ரெடிங்க. ஒரு வாட்டி வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி ஆனால் செம்ம டேஸ்டி.